மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் இந்த காலையின் உதயத்திற்கு ஆண்டவரே நீர் கிருபை செய்த தயவிற்காய் ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலும் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை தங்கும்படியாய் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் தேவ சப்தத்தை கேட்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் நேற்றைய தினத்தில் மத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அந்த 5 பாக்கியவான்களை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து நாம் இதே சத்தியத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். 6வது பாக்கியவான்கள் யார் என்றால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய இருதயம் கபடற்று, பாவமற்று, துரோக செயல் அற்று காணப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருதய சுத்தம் ஒரு மனிதனுக்கு தேவை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:9 நம்முடைய இருதயமே எல்லாவற்றை காட்டிலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. 51வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு தாவீது சொல்லுகிறார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லுகிறார். இந்த இருதய சுத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மில் சரீர சுத்தம் அநேகருக்கு உண்டு. பொதுவாக சரீர சுத்தத்தை எல்லோரும் பேணி வளர்க்கிற பிள்ளைகளாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆனால் இருதய சுத்தம் என்பது அநேகருக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7:51 வாசிப்போம் என்றால், வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே என்று சொல்லுகிறார். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்களே. அன்பானவர்களே, இருதயத்தின் நினைவுகளை வாய் பேசும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இருதயம் எப்படி சுத்தமுள்ளதாய் காணப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, இங்கு எரேமியா பக்தன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், எந்த மட்டும் நம்முடைய இருதயம் அக்கிரம நினைவுகளினால் குந்தி இருக்கும். அவர் சொல்லுகிறார் எரேமியா 4:14, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படுவதற்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இருதயத்தில் சுத்தம் நமக்கு வேண்டும். பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எந்த நிந்தனைகளோ, பாவ ஈடுபாடுகளில் நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு எந்த சிந்தனைகளோ, எந்த மாமிசத்தின் தூண்டுதலோ நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 7வது பாக்கியவான்கள் யார் என்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இது எல்லாராலும் சாத்தியமாகுமா? தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு ஒப்பாவான் என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது இருவர் சண்டை செய்து கொண்டிருந்தால், அல்லது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பாவ ஈடுபாடுகளிலே இருக்குமென்றால், குடும்பத்திலே ஒரு குழப்பம் இருக்குமென்றால், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய கடமை நம்முடைய கடமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆனாலும் அந்த சமாதானத்தில் ஈடுபடும்போது நமக்கு சில முரண்பாடுகளான கருத்துக்கள் நமக்கு வரும். அவர்கள் நம்மை திட்ட ஆரம்பிப்பார்கள், அல்லது நம்மீது அவர்கள் கோபம் கொள்வார்கள், நம்மீது அவர்கள் பகைமை உணர்ச்சி கொள்வார்கள். இதெல்லாம் நன்மை செய்வதில் ஏற்படக்கூடிய விளைவுகள். இதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சமாதான கர்த்தர். அவருக்கு பெயரே சமாதான கர்த்தர். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் தம்முடைய சமாதானத்தை இந்த லோகத்தின் மக்களாகி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அவரே அப்படி செய்யும்போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற நாம் மற்றவருடைய சமாதானத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் காட்ட வேண்டும், மற்றவருடைய சமாதானத்திற்கு நாம் காரணராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நாம் சமாதானம் செய்யும் பட்சத்தில் ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். 8வது பாக்கியவான்கள் யார் என்றால், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மத்தேயு 5:11 சொல்லுகிறது, உங்களை நிந்தித்து பலவித துஷணமான வார்த்தைகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்க்கும். நமக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்து நியமங்கள், தேவ சமூகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாவற்றையும் நிரூபித்து காண்பிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த சமாதானம். வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பேதுரு பக்தன் சொல்லும்போது தம்முடைய வார்த்தைகளின் பலத்தை அவர் எப்படி நமக்கு காண்பிக்கிறார். இங்கு 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பாடுகள் வருவது நமக்கு சகஜம்தான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் நிமித்தம் பாடுபடும் போது, சத்தியத்திற்காக நாம் சாட்சியாக நிற்கும்போது பல பாடுகளை சந்தித்திருக்கிறோம். அனனியா, மிசாவேல், அசரியா, தானியேல், யோபு, எலியா, எலிஷா, இன்னும் எஸ்தர், இன்னும் எத்தனையோ பிள்ளைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இவர்கள் எல்லோருமே சத்தியத்திற்காக நின்றவர்கள். அவர்களை ஆண்டவர் எந்த அளவு மேம்படுத்தி இருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தின் நிமித்தம் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தேவனுடைய ஒரு சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக மாற்றப்படுவீர்கள். பரலோகம் உங்களுக்குரியது என்று சொல்லுகிறார். 9வது பாக்கியவான் யார் என்றால், என் நிமித்தம் நிந்தித்து உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நாம் கிறிஸ்துவ நிமித்தம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் அவன் பாடுபடும் போது வெட்கப்படாமல் பாடுபட வேண்டும் என்று நாம்
1 பேதுரு 4:14 படித்தோம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் எவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று எண்ணி உங்களை தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு சத்தியம், கிறிஸ்துவை தெய்வமாக கொள்ளும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பலவித இக்கட்டுகளுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், சத்தியத்தை நிமித்தம் அதை ஆண்டவர் மிகவும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 51:7 வாசிப்போம் என்றால், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லும்போது, சத்தியத்தை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள், சத்தியத்தின் பாதைகளில் நீங்கள் நடக்க உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சத்தியத்தை நிமித்தம் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எவ்வளவு உங்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அவர்களுக்கு அப்படிப்பட்ட இன்னல்களை உருவாக்குகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏசாயா 64:6 சொல்லுகிறது, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையும், நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறவர்களாய் காணப்படுகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த குணலட்சணங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தத்துவத்தில் நாம் எவ்வளவு சாட்சியாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உலகத்தில் வரக்கூடிய எதிரிடைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டுமென்றால் அது தேவனுடைய வசனம் மாத்திரமே நமக்கு பாதுகாவலை கொடுக்கும். எனவே எந்த நிந்தனைக்கும் எந்த போராட்டங்களுக்கும் நாம் மனம் பிசகாமல், எந்த நிலையிலும் வருத்தத்தை நாம் சுமக்காமல், நம்முடைய முன்னோடிகள் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார்களோ, ஏன் நமக்கு ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே எப்படிப்பட்ட பாடுகளை அவர் சகித்தார், ஏற்றுக்கொண்டார், பொறுமையாக இருந்தார். ஏதாவது ஒரு உதவியை நாடினாரா? இல்லை. அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியாக கடுவது என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டுமென்றால் வரக்கூடிய பாடுகள் நம்மை மேன்மைப்படுத்துமே தவிர நம்மை ஒரு நாளும் தாழ்மைப்படுத்தாது, நம்மை ஒரு நாளும் கீழில் நம்மை கொண்டு செல்லாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த 9 குணமான பாக்கியவான்களுடைய சத்தியத்தை நாம் கற்றோம். இன்றும் நாளைய தினத்தில் அந்த மத்தேயு 5வது அதிகாரத்தின் சத்தியங்களை நாம் கற்போம். இதுவரை கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்திற்கு சாட்சியாக நம்மை ஒப்புக் கொடுக்க தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் உம்முடைய கிருபை தங்கி அதன்படி நடப்பதற்கான ராஜ்ய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை உருவாக்கும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்பு பிள்ளைகளை, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.